அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன் இத்தகத الناس رؤوسا جهالا. எந்த ஒரு ஆலிமும் இருக்க மாட்டார், மக்கள் மூடர்களை மடையர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். சமூகத்தின் தலைவர்களாக போற்றப்படுவார். அவரிடத்திலே மார்க்க கல்வி இருக்காது, தீனுடைய கல்வி இருக்காது. அவர் சமூகத்தை வழிநடத்துவார். சமூகத்திற்கு அல்லாஹ்வை பற்றி போதிப்பார். அவருக்கு அல்லாஹ் யார் என்று தெரியாது. சமூகத்திற்கு அல்லாஹ்வை பற்றி போதிப்பார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி போதிப்பார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகள் எதுவும் அவருடைய உருவத்தில் இருக்காது. இத்தகத الناس رؤوسا جهالا فسئلوا فافتوا بغير علم. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், மார்க்க விளக்கம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் கல்வி இல்லாமல் பதில் சொல்வார்கள். فافتوا بغير علم, ஃபத்வா செய்வார்கள். இன்னைக்கு எல்லாரும் ஷேக், 4 பயான் பேசிட்டா அவர் ஷேக், 4 சீடியை கேட்டுட்டா அவர் ஷேக், 4 தமிழ் கிதாப சஹீஹ் புகாரிய வாசிட்டா அவர் ஷேக், பேஸ்புக்ல 4 ஸ்டேட்டஸ் போட்டுட்டா அவர் ஷேக். யா அல்லாஹ், சாதாரணமாக சர்வசாதாரணமாக ஏதாவது மார்க்க விளக்கம் அவர் சொல்லுவாரே ஃபத்வா, யா அல்லாஹ் எங்கிருந்து எடுத்தார் என்று தெரியாது. فَأَفْتَوْا بِغَيْرِ عِلْمٍ فَضَلُّوا وَضَلُّوا. அவரும் வழிகெடுவார், பிறரையும் வழிகெடுத்து விடுவார். எங்கே, எதை நோக்கி வழிகெடுப்பார்? நரகத்தை நோக்கி. இல்மு யாரிடத்தில் இருக்கிறது என்பதை தேடுங்கள். فَبَحَثْ وَذَكِّرْ, ஆராயுங்கள், தேடுங்கள், யாரிடத்திலிருந்து மார்க்க கல்வியை பெறுவது என்பதை. சலஃபுகள் சொல்லுகிறார்கள், முன்னால் சென்றவர்கள், நாங்கள் இல்மை தேடுவதற்காக புறப்படுவோம், அவருடைய சபையில் அமர்வோம், அவருடைய ஷக்கிலை, அவருடைய வடிவத்தை பார்ப்போம், அவருடைய இபாதத்தை பார்ப்போம், இல்முடைய ஞானத்தை பார்ப்போம். அதற்கு பிறகு அவருடைய சபையில் அமர்ந்து கல்வியை எடுத்துக் கொள்வோம். இல்ம் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறானோ அவர்களால் கொடுக்கப்பட வேண்டியது. உலமாக்களுடைய சபைகளை தேடுங்கள் சகோதரர்களே. உலமாக்கள் யார் என்பதை அறியுங்கள். மார்க்க பேச்சாளர்கள் உலமாக்கள் அல்ல, மார்க்கத்தை எடுத்துச் சொல்பவர்கள் ஆலிம்கள் அல்ல. ஆலிம்கள் இல்மை சுமப்பவர்கள். குர்ஆன் சுன்னாவுடைய ஞானத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி புரிய சொன்னார்களோ அப்படி புரிபவர்கள். قال الله وقال الرسول وقال السلف وقال ابو بكر وقال عمر وقال عثمان وقال علي رضوان الله تعالى عليهم اجمعين. மார்க்கத்தை எப்படி சொல்வார்கள்? குர்ஆன் சுன்னா. இதற்கு விளக்கம் அபூபக்கருடையது, இதற்கு விளக்கம் உமருடையது ரலியல்லாஹு அன்ஹு, இதற்கு விளக்கம் உஸ்மானுடையது, இதற்கு விளக்கம் அலியுடையது. இதுவெல்லாம் சஹாபாக்களுடைய விளக்கம். என் விளக்கம் அங்கே வராது. இன்று பல சொல்லுவார்கள், அபூ ஹனீஃபா வழிகெடுத்தார், நான் சரியாக சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் யா அஹி வமன் அன்த வமன் அனா. நான் யார், நீங்கள் யார்? இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு முன்னால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹான ஹதீஸை தவறாக பதிந்து விட்டார். கல்வி ஞானம் இல்லாமல் சஹீஹ் புகாரியிலே பதிந்து விட்டார். குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற ஞானம் இமாம் புகாரிக்கு கிடையாது. மஆதல்லாஹ். இமாம் புகாரியுடைய கல்வி ஞானம் உனக்கு தெரியுமா? ஒரு 10 ஹதீஸை மனனம் செய்திருக்கிறாயா நீ? புகாரி